இப்போ நம்ம கறிவேப்பிலை செடியிலேருந்து விதை சேகரிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காட்டு கறிவேப்பிலை, அதாவது இயற்கையாகவே வந்திருக்கு காடு. இந்த ஃபாரஸ்ட்டு இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு பக்கத்தில் இருக்குது இந்த இடம். இங்கே இயற்கையாகவே இந்த கறிவேப்பிலை வந்து வளர்ந்துருக்கு. அதுலேருந்து இந்த விதை வந்து இப்போ நம்ம அறுவடை செய்ய போகிறோம். விதை எதுக்கு அறுவடைன்னா விற்றுக்க வேண்டி எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த காடு ஃபுல்லாகவே ரொம்ப இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டப்பா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே இப்போ நம்ம அறுவடை பண்ண அந்த வித்து எல்லாமே போட்டிருக்கோம். இதுக்கு உள்ள சாம்பல் நிறச்சிருக்கிறோம். இந்த சாம்பல் பார்த்திங்கன்னா இதிலேருந்து எடுக்கப்பட்டது தான். பனை மட்டையெல்லாம் நம்ம எரித்து அதில் வரக்கூடிய சாம்பலை எடுத்து இந்த டப்பாக்குள்ளே கொஞ்சம் போட்டுக்கிட்டு விதை சேகரிக்கிறதுக்கு வேண்டி நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இது அமாவாசை நைட்டு அன்னைக்கு நம்ம இந்த விதைகளை வந்து நம்ம உலர்த்தணும். அந்த பனியிலே வந்து இதை போட்டிருக்கணும். அமாவாசை அன்னைக்கு பனியில் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அது வெயிலில் போட்டுட்டு நம்ம எடுத்து சேகரித்து வச்சோன்னா விதை வந்து உற்பத்தி திறன் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை விதைக்கும் போது கட்டாயமாக பீஜாமிர்தத்தில் முக்கிக்கிட்டு தோலோடி அப்படியே முக்கி நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கூட ஒவ்வொரு விதையாக கூட விதைக்கலாம். இதுக்குள்ளே பல விதைகள் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பழத்துலேயும் பல விதைகள் இருக்கும். ஆனால் நம்ம அதை சிங்கிளாக தான் பண்ணணும்னு இல்லை, அப்படியே போட்டிங்கனாலும் வரும். உங்கள்கிட்ட விதைகள் அதிகமாக இருந்தால் அப்படி பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அதை வந்து தண்ணியில் கரையிற மாதிரி அதை எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணி அதை போட்டு நல்ல விதைகள்லாம் கீழே போகும். மோசமான அதாவது முளைக்காத விதைகள்லாம் மேலே வரும். அந்த விதைகளை மட்டும் நீங்கள் எடுத்து வேணால் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்து அந்த விதைகளை வந்து ஒரு காட்டன் துணியில் காய போட்டு அதை கொஞ்சம் சாம்பல் தூவி வச்சு கூட நம்ம சேகரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். 2 வழிகள் இருக்குது. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் வரும்.